Daily. Taste the Daily. நான் வேலைக்கே போயிடுறேன் மாமா. நான் வேலைக்கே போயிடுறேன்க்கா. ஏய் அது அது வா யோ வா. இவள வேலைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் விடியா. அப்ப நீ வீட்டை விட்டு வெளியே போறியா? வா யோ வாங்கறல. யோ அவளை விடியா. சொன்னா கேளியா. அவளை விட்டுறியா. ஆடி வா. யோ சொன்னா கேளியா. அவளை விட்டுரு. ஏய் அவள்தான் உனக்கு சாப்பிடுச்சுடும். வாடி வாடி போலாம். திவ்யா அக்கா. யோ இந்த ஆளு திவ்யாக்காவை கூட்டிட்டு எங்க போறான்? இங்க பாரு, உன்னை இப்ப வேலைக்கு சேர்த்துக்க போறான்ல அந்த கம்பெனி முதலாளி ரொம்ப நல்லவரு. நீ மட்டும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சோன்னு வைய, அவரு நம்ம குடும்பத்துக்கு நிறைய நல்லது செய்வாரு. மாமா நான் வேலைக்கு கூட போறேன். இன்னைக்கு ஒரு நாள் இனி அக்காவை பார்த்துட்டு வரேன் மாமா. ஒரே ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் மாமா. ஒண்ணும் வேணாம். வா வா போலாம் வா. ஓ, வேலைக்கு சேர்த்து விட போறானா? இதை இனியாக்கா கிட்ட உடனே சொல்லணுமே. திவ்யாவுக்கு என்ன ஆச்சு? இன்னையோட அவளுக்கு எக்ஸாம்லாம் முடியுது. இந்நேரம் அக்கான்னு வந்து நின்னுருப்பாளே. அவளுக்கு என்கிட்ட எக்ஸாம்ஸ் நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லி கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலனா மனசுல நிம்மதியாவே இருக்காதே. அவ ஏன் இன்னும் வரல? ஏய் பட்டாசு வாடா. என்ன ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் வரணும்னு முடிவே பண்ணிட்டியாடா? வேலை பார்க்க வேண்டியது இருக்கேக்கா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இதெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். ஆமா, திவ்யா எக்ஸாம் முடிஞ்சதும் இந்நேரம் என்ன பார்க்க வந்திருப்பா. அவ முதல்ல நேரா என்கிட்ட இங்க வந்து கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவா. ஏன் இன்னும் வரலன்னு தான் தெரியல. அக்கா, அத பத்தி சொல்லிட்டு போலாம் தான்க்கா வந்தேன். அவங்க வீட்டுல ஒரு வில்ல இருக்கிறான்ல, அதான் இந்த திவ்யாக்காவோட மாமா. அவரே அவங்க கூட வழக்கமா போற மாதிரி சண்டை போட்டு கலாட்டா பண்ணி திவ்யாக்காவை எங்கேயோ வேலைக்கு சேர்த்து விட போறேன்னு சொல்லிக்கிட்டே வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாருக்கா. வேலைக்கா? பாவம் திவ்யாக்கா அழுதுகிட்டே போனாங்க. நான் போற வழியில பார்த்து தாங்க திரும்பி வந்தேன். டேய், நினைச்சேன் இல்லனா இந்நேரம் திவ்யா கண்டிப்பா வராம இருக்க மாட்டாளே. அந்த ஆளு ஏன்டா இவ்ளோ மோசமானவரா இருக்காரு? அன்னைக்கு நான் போய் அவ்ளோ தூரம் பேசிட்டு வந்தேன். அவர் செஞ்சதையே தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவனா இருக்காரு. மனசாட்சியா? அதெல்லாம் எந்த வேலைன்னு அந்த ஆள் கேட்பாங்க. அவனுக்கு டெய்லியும் குடிச்சிட்டு ஊரை சுத்துறதுக்கு பணம் வேணும். முதல்ல திவ்யாக்காவோட அக்கா சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தான். இப்போ திவ்யாக்காவை வேலைக்கு அனுப்பி வச்சு அவங்க வருமானத்துல மைனர் மாதிரி சுத்தணும்னு பாக்குறான். ச்சே, எவ்ளோ கேவலமானவனா இருக்காரு. ஆமா, திவ்யாவை இப்ப எங்க வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு கூட்டிட்டு போனாரு? அது தெரியலக்கா. உங்களுக்கு தான் தெரியும்லக்கா, அந்த ஆள் ஒரு குடிக்காரன். அவருக்கு என்ன கலெக்டரா பழக்கமா இருக்க போறாரு? அவரை மாதிரி இன்னொரு குடிக்காரனோ இல்ல மோசமானவங்க தான் பழக்கமா இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் கூட்டின்னு போய் விட்டுருவாரோன்னு பயமா இருக்குக்கா. இன்னையோட அவளுக்கு எக்ஸாம் முடியுதுடா. எக்ஸாம் முடிச்ச உடனே அவளை IAS கோச்சிங் கிளாஸ் அனுப்பணும்னு நினைச்சேன். அதுக்காக கோச்சிங் கிளாஸ பத்தி விசாரிச்செல்லாம் வச்சேன். அவ மாமா ஏன்டா இப்படிலாம் பண்றாரு? கொஞ்சம் நல்ல மனுஷனா இருந்தா நம்ம பேசியாவது புரிய வைக்கலாம். அந்த ஆள் தான் புத்தி கெட்டவனா இருக்காரே. பாவம், அவங்க அக்கானாலையும் அந்த ஆளை ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன செய்யறதுனே புரியலையேடா. அதெல்லாம் தெரிஞ்சுதானக்கா திவ்யாக்காவை உங்க டியூஷனுக்கு கூட்டிட்டு வந்த சேர்த்தேன். எப்படியோ நீங்க விட மாட்டீங்க. திவ்யாக்காவும் உங்களை பிடிச்சிட்டு மேலே ஏறி வந்துருவாங்கன்னு நினைச்சேன். இப்ப பாருங்கக்கா, இப்படி ஆயிடுச்சு. இனி நிச்சயம் அந்த ஆள் திவ்யாக்காவை படிக்க அனுப்பவே மாட்டான். அந்த அக்கா சம்பாதிச்சிட்டு வரதை வாங்கி அந்த காசுலையும் குடிச்சு பழகிடுவான். அதுக்கப்புறம் திவ்யாக்காவை எந்த முடிவுமே எடுக்க விட மாட்டாங்க்கா.
டேய் பட்டாசு, நீ ஒண்ணு பண்றியா? சொல்லுங்கக்கா. அவ மாமா எந்த கம்பெனில திவ்யாவை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றியா? அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். இன்னைக்கு சாயந்தரம் எப்படியும் பாப்பேங்க்கா. தெரிஞ்சிட்டு வந்து சொல்றேன். ம். சரிக்கா, நான் கிளம்புறேன். டேய் சாப்பிட்டு போடா. வேணாங்க்கா, பசிக்கல. நான் போயிட்டு வரேன்க்கா. சரிடா. சீக்கிரம் வேலையை முடிக்கமா. டெலிவரி சரிங்க பண்ணணும். எல்லாம் ஒரே இடத்துல எடுத்து வைங்க. ஓகே சார். மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும். எதுவும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. சரியா? நான் பாத்துக்கிறேன் சார். எதுவும் வேஸ்ட் ஆகாது. மெட்டீரியல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். குட். தம்பி சீக்கிரம் வேலையை முடி. சரிங்க சார். லேட் ஆயிடக்கூடாது. ஓகே சார். ஏன்டா டேய், சார் ஆயில் கணக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆயில் பட்டா என்ன ஆகும்? எல்லா துணியும் வீணா போயிரும்ல. சரி, இப்படி சார். எத்தனை தடவை சொல்றது? சார் முட்டாள், சார் முட்டாள். எடுத்துறேன் சார். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சாரி சார், மன்னிச்சிருங்க சார். ஒவ்வொரு தடவையும் இதையே சொல்லு. ஆனா திரும்ப அதையே செய். துணியில ஏதாவது ஆயில் பட்டுக்கிட்டும் தொலைச்சிருவோம் உன்னை. சாரி சார், எடுத்துறேன் வை. சார். டேய், சார் என்னது இது? இந்த மாதிரி கட் பண்ண துணியை இங்க வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. இல்ல, எடுத்துறேன் சார். அப்புறம் எதுக்கு இங்க வச்சிருக்க? சார் இப்போ எடுத்துருவேன் சார். இந்த எடுத்துறேன், உடனே எடுத்துறேன் செய் சார். செய் செய்டா. எடு. டேய், சீக்கிரமா முடி. ஓகே சார். அப்படிதாம்மா. குட். தனோ, அட உட்காரு உட்காரு. இந்த போன் உன் போனா? ஆமா சார். போனை கம்பெனிக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சார் வீட்ல இருந்து எமர்ஜென்சி கால் வரும் சார், அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். வீட்ல இருந்து வருமா இல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து இல்ல வருமா? சார், எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்ல. ஏன் இல்ல? நான் கூட உன் பாய் ஃப்ரெண்ட் தானே. சார் நீங்க எனக்கு அங்கிள் சார். அங்கிள் நான் சொல்றேன். இன்னைக்கு ஓவர் டைமுக்கு வருவல்ல, அப்போ உன்னை வச்சுக்கிறேன். சார் வலிக்குது சார். வா வா வா, இங்கதான். இத பார், இதுதான் நீ வேலை செய்ய போற இடம். Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.